அதாம்மா எனக்கும் தெரியல எங்க போயிருக்கான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நானும் கூடயே போயிருப்பேன்ல. பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குமா. என்ன பண்ணீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? இவன் படுக்க போறான் வாரான், அவ எங்க இருந்து வந்தா எதுக்கு வந்தா என்ன காரணம் பத்தி எந்த அக்கறையுமே இல்லாமல சுத்தி எடுத்துறான். எவ்வளவு ஒத்தி ஒரு குழந்தையோட திடீர்னு வந்து இவன் தான் என் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் எந்த பயமும் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கானேம்மா. இவன் அமைதியா இருக்கானா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும்பா. என்னமா காரணம் இருக்க போகுது? பாவம் மது, இவனை நினைச்சுதானே அவ அழுதுட்டே இருக்கா. இதுல என்ன காரணம் என்ன ரீசன் ஒளிஞ்சிருக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா இவன் என்னன்னா குழந்தைய தூக்கி சுத்தி எடுத்துடுறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவன் வந்தவளை பொண்டாட்டியாவும் ஏத்துக்கிட்டான், அந்த குழந்தைய இவனோட குழந்தையாவும் ஏத்துக்கிட்டான் தானே அர்த்தம். யாரு நீ? நானே அப்பாவும் பேசிட்டு இருக்கோம், இதுல நீ எதுக்கு தேவையில்லாம வந்து தலையிட்டு இருக்க? என்னம்மா நீ? நான் யாருன்னு கேக்குற? நான் தான் உன்னோட அண்ணி. சொல்லு பாப்போம். அண்ணி 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 பெரிய பொல்லாத அண்ணி. பாரு, நீ எல்லாம் எனக்கு அண்ணியும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு அண்ணினா அது மது மட்டும்தான். இங்க இருந்தா ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து என் அண்ணன் தான் புருஷன் சொன்னா அத மத்தவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் இஷு உண்மை. உன்னோட அண்ணி அண்ணனோட பொண்டாட்டி. இன்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு அண்ணி. இத யாராலையும் மாத்த முடியாது. ஓஹோ அப்படியா? அது மட்டும் ஒரு காலத்திலயும் நடக்கவே நடக்காது. யாரு உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கட்டும், ஆனா நான் உன்னை என்னைக்கும் எனக்கு அண்ணியா ஏத்துக்கிறவே மாட்டேன். என்ன ஐஷோ நீ இப்படி சொல்ற? உன் அண்ணனோட குழந்தை என் கையில இருக்கு. ஏன் உன் அம்மாவே என்ன உன் அண்ணனோட பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாங்க, ஆனா நீயே ஏத்துக்கிற மாட்டேங்கிற? என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட நீ என் அண்ணனோட பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு? அதான் குழந்தை இருக்கு. குழந்தை வேணா என் அண்ணன் மாதிரி இருக்கலாம், ஆனா நான் இதை எப்பயும் நம்பவே மாட்டேன். நீ என்ன ஆதாரம் காட்டினாலும் சரி எதை காட்டினாலும் சரி என் அண்ணன் இப்படி ஒரு காரியத்தை எனக்கு தெரியாம பண்ணிருக்கவே மாட்டான். ஓ, உன் அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை அப்படித்தானே? கண்டிப்பா யாருக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு என் அண்ணன் மேல 100% நம்பிக்கை இருக்கு. நீ சொல்ற மாதிரி அது என் அண்ணன் குழந்தையும் கிடையாது, நீ என் அண்ணனோட பொண்டாட்டியும் கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பேசினது சில பேருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும், ஆனா என்ன பண்றது, திருந்தாத ஜென்மங்களா இருக்கே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட பொண்டாட்டி. அத நீ தான் சொல்லணும். உன்னை தவிர யாருமே இத இங்க நம்பவே இல்ல. வெற்றி எங்கடா போன? வெற்றி, குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்க போன நீ? சொல்ற பார்த்தா எங்க போன நீ? குழந்தை உன்கிட்ட அழுகாம இருக்கு, அதுவும் சிரிச்சுக்கிட்டே வேற இருக்கு. அது அவளோட அப்பா தானே அத்தை. அப்பா கிட்ட இருந்தா எந்த குழந்தை தான் அழுகும்? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உனக்கு மானம் கெட்டுரும். ஏய் வெற்றி, அப்படி எங்க தாண்டா போன? தான் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. குழந்தைய தூக்கிட்டு எங்க போயிட்டு வந்தீங்கன்னு. ஏய், நீ வாய மூடு. இந்த குழந்தைய பகடக்காய வச்சுக்கிட்டு தானே இந்த வீட்டுல நீ கேம் ஆடிட்டு இருக்க. இது இன்னையோட முடிஞ்சிடும். இதுதான் நீ இந்த வீட்டுல இருக்க கடைசி நாள். நாளைக்கு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும், ரெடியா இரு. என்ன பேசுறீங்க வெற்றி? ஜெயிலுக்கா? நான் எதுக்கு போகணும்? என்னடா பேசிட்டு இருக்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியாது. உங்களுக்கு புரியாதுமா, உங்களுக்கு புரியாது. இவ ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து நான் தான் இதோட அப்பான்னு சொன்னப்ப நீங்க நம்புனீங்கல்ல, இப்ப இதையும் நம்பித்தான் ஆகணும். ஒண்ணு நம்பாம வேற யாரோட நம்ப போறோம்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க அத முதல்ல சொல்லு. இது என் குழந்தை இல்லன்னு நாளைக்கு நிரூபிச்சு காட்டிடுவேன். ஏய் வெற்றி, அப்படி என்ன பண்ணிருக்க? அப்படி எங்க தான் போன நீ? இங்க பாரு ஐஷு, இது என் குழந்தை இல்லன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிரும்ல, அங்கதான் போனேன். எனக்கும் இந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு. ரிசல்ட் நாளைக்கே வந்துடும். அவளை ரெடியா இருக்க சொல்லு மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு. டிஎன்ஏ டெஸ்டா? அது எதுக்கு? குழந்தைய பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது உங்களோடது தானே, அப்புறம் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்? என்ன டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லவும் வாய் கொளருது வளருது. ஏண்டா இந்த வீட்டுக்கு இவனை தேடி வந்தோன்னு ஒவ்வொரு நொடியும் நீ சாக போற. அப்ப ரிசல்ட் நாளைக்கு வந்துடும் சொல்றீங்க? ஆமாப்பா, நாளைக்கே ரிசல்ட் வந்துடும். இந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். பாவம் பூமாரி என்ன பண்ண போறானே தெரியல. ஆதிக்கு வேற எல்லாம் மறந்து போச்சு. மத்தவங்கள மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா பூமாரியவே மறந்து போயிட்டாரே. கடவுளே, எப்படியாவது ஆதிக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துடணும். பிரியா, வா இசை வா.
என்ன அப்படி பாக்குற? என்ன புதுசா அந்த தாவணி எல்லாம்? இல்ல சுடிதாரா போட்டு போர் அடிச்சிச்சு, அதான் உன் தாவணி இருந்துச்சுல அதான் எடுத்து கட்டிக்கிட்டு. சரி சரி. ஹாஸ்பிட்டல் போல பிரியா? போனி இசை, இப்பதானே வந்தேன், அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு போகணும். ஓ அப்படியா? பாவம் பூமாரி, அவளை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாதுடி. மனசார ஒருத்தனை விரும்பிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே மறந்து போச்சுன்ற நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரவே கூடாதுடி. ஆமா பிரியா, நீதான் பூமாரிக்கு ஆறுதலா இருக்கணும். ஆமா இசை, என்னை விட்டா வேற யாரும் அவளுக்கும் ஆறுதலா இருக்கவே முடியாது. என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல இசை. இந்த கடவுளை கும்பிடுறத தவிர வேற எனக்கு எந்த வழியும் தெரியல. சீக்கிரமா அதுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடணும். பூமாரியா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு பிரியா. உன்னை வீட்டை விட்டே விரட்டணும்னு நினைச்ச ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ நீ இறக்கப்படுற பத்தியா? பூமாரி உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு இசை. அவ ஒருத்தர் அவ்வளோ ஈஸியா நம்பவே மாட்டா. அப்படி நம்பிட்டானா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவா. இப்ப பார்த்தேல அந்த ஆதிக்காக அவ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு. பிரியா என்னம்மா? என்னம்மா பிரியா, நான் உனக்கு சொன்னா கோச்சுக்கிற மாட்டியே, என்னன்னு சொல்லு. பிரியா உன்னை தேடி உன்னை தேடி மாப்பிள்ள வந்திருக்காரு. அவர் எதுக்கு இங்க வந்தாரு? என்னடி பேசிட்டு இருக்க? ஏதோ ஒரு பிரச்சனைனா அதுக்காக இப்படியே இருந்துருவேன். இது ஏன் இஷ்டம், இப்படியே இருப்பேன், இல்லாம கூட இருப்பேன். அவரை யார் என்ன தேடி வர சொன்னது? நான் வர சொன்னா? ஒழுங்கு மரியாதையா அவர் வீட்டுக்கு போக சொல்லுமா. பாருடி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. யாரு? நான் தப்பு பண்றேனா? சரி அப்படியே வச்சுக்க. இப்ப எனக்கு யாரையும் பார்க்க எந்த விருப்பமும் இல்ல. ஏன் இப்படிலாம் பேசுற? எதுக்காக அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? அவர் உன்னோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு இசை. முடிஞ்சு போனத திரும்ப ஒட்ட வைக்க நான் விரும்பல. என்னடி பேசிட்டு இருக்க நீ? நம்ம முடிஞ்சு போச்சு, ஒட்ட வைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்க. புருஷன் பண்ணாட்டினா 1000 விஷயம் இருக்கும், 1000 சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக என்ன? அதுக்காக இந்த விஷயத்துல என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? நீயே சொல்லு. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் நாத்தனா நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க கிட்ட சொல்லலன்னா அது ஒரு தப்பு. தப்பு தாண்டி, தப்புதான். நானே பெரிய மனுஷன் இருக்கேன், என்ன கேட்காம நீ ஒரு வார்த்தை எதுவும் சொல்லாம ஒரு இஷ்டத்துக்கு செஞ்சா யாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும். அதத்தான் அந்த பிள்ளையும் பண்ணிருக்கு. அம்மா என்ன அடிச்சது கூட நான் பெருசா நினைக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தியா, அதுலதாம்மா நான் உடஞ்சு போயிட்டேன். இனிமே அதை ஒட்ட வைக்கவே முடியாது. பிரியா நீ என்ன பேசிட்டு இருக்க? கோவத்துல ஏதாவது வாய் தவறி பேசியிருப்பாங்க, அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பிரியா. பாரு இசை, கோவத்துல அவர் பேசினது சரினா, இப்ப கோவத்துல நான் பண்றது சரிதான். பாரு பிரியா, மாப்பிள்ளைய உன்னை தேடி வந்திருக்காரு. ஒழுங்கா இத பயன்படுத்திக்கிட்டு உன் புருஷ வீட்டுக்கு போறதுக்கான வழிய பாரு. இது நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை, இத நீயே அழிச்சிடாத. இப்ப நான் போய் மாப்பிள்ளைய வர சொல்லுவேன். பேசி 2 பேரும் ஒரு சமாதானத்துக்கு வரணும். இல்லன்னு வச்சுக்க, என்னம்மா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு அப்புறம் தெரியும். அம்மா பாரு இசை, என்ன பண்றாங்க? அவங்க பண்றதுல எந்த தப்பும் இல்ல பிரியா. என்ன கேட்டா அவங்க சொல்றது சரிதான் நான் சொல்லுவேன். என்ன இசை, நீயும் சேர்ந்துக்கிட்ட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் சப்போர்ட்லாம் பண்ணல. உன்னோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிரியா. நீயா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, அது அவங்களுக்கு பிடிக்கலதான். ஆனா இப்போ உன்னை ஏத்துக்கிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை நீ கலைச்சிடாத பிரியா. பிரியா பிரியா எங்க போற? ஓ உங்களை பார்த்துதான் ஓடுறாளா? பரவாயில்ல இசை, நான் பாத்துக்க. பரவாயில்ல, நீங்க தான் பார்த்தாகணும். புருஷனாச்சு பொண்டாட்டியாச்சு. இதுக்கப்புறமாவது என்ன பேசினாலும் யோசிச்சு பேசுங்க, சரியா? சரி இசை. போங்க, இப்ப போனாதான் உங்க பொண்டாட்டிய பிடிக்க முடியும். உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும், நான் என்ன கனவாடா கண்டேன். எப்படியோ புருஷனும் பொண்டாட்டியும் நல்லபடியா சேர்ந்து வாழ்ந்தா சரிதான். இப்ப இவ்வளவு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன், இப்ப எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. இன்னும் ஒன்னும் பேச காணோம். வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாரு, அப்படியே ஒன்னும் பேசாம நிக்கிறாரு. வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இவர் கூட போகவே மாட்டேன். நான் வந்து 2-3 நாள் ஆச்சு. கொஞ்சமாவது பொண்டாட்டின்ற அக்கறை இருந்தா நான் வந்த அன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கணும்ல. ஆனா இவரு வரவே இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இவருக்கு என் மேல இருக்கிற பாசம் அவ்வளவுதான். தெரியாம அடிச்சிட்டேம்மா, மன்னிச்சிருமானு. இவர் வாயில இருந்து ஒத்த வார்த்தை ஏதாவது வந்திருக்கா? இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் காலிலேயே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் இவர் கூட போகவே மாட்டேன். ஐயோ ஆண்டவா, எப்படி ஆரம்பிக்கிறது? பின்னாடி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி திரும்பிக்கிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம், பண்ணிதானே ஆகணும். இவ இல்லாம வீடா இல்ல. இவளை விட்டுட்டு இருக்க முடியல. இந்த 2 நாள் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும்.
அதான் வீடு வரைக்கும் தேடி வந்தாச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு என்னவா? அவர் கட்டின பொண்டாட்டி தானே, என்ன கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிருவாரு. ஆமா ஆமா, இவர் என்ன கூப்பிட்டா இவர் பிரஸ்டீஜ் குக்கர் வெடிச்சு போயிருமே. இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். இவர் கூப்பிட்டாதான் நான் திரும்புவேன், இல்லைன்னா நான் திரும்பவே மாட்டேன். அப்படியே போகட்டும். அதான் நான் வந்திருக்கேன்னு தெரியுதுல, அப்படியே அங்கிட்ட திரும்பி நிக்கிறா, என்கிட்ட திரும்பி நிக்க முடியாதோ? திமிரு திமிரு. யாருக்கு திமிரு? எனக்கா? ஐயோ, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டேனா? இதுக்கு இன்னும் ஆடுவாளே. சொல்லுங்க, யாருக்கு திமிரு? எனக்கா திமிரு? நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. ஓஹோ, அப்படியா? இப்ப திமிரு திமிருன்னு சொன்னீங்களே, யாருக்கு அந்த திமிரு இருக்கு? எனக்கா உங்களுக்கா? இப்ப எதுக்கு நீ கத்துற? ஆமா ஆமா, என்ன பார்த்தா கத்துற மாதிரி தான் தோணும். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை யார் இப்ப பக்கத்துல வர சொன்னது? ஒழுங்கா இப்ப எங்க நின்னீங்களோ அங்கேயே நின்றுங்க. உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ இப்படி வந்து கோச்சிட்டு இருக்க பிரியா? ஓஹோ, அப்ப நீங்க ஒரு தப்பும் பண்ணல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். ஆமா, நீ தான் பண்ண. இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாம இருந்தது யாரோட தப்பு? சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? இவ பண்ண தப்புன்னு ஒத்துக்கிறவே மாட்டாளே. ஏதோ இவதான் பெரிய மனுஷி மாதிரியும் எல்லாத்தையும் இவதான் சமாளிக்கிற மாதிரியுமே பேசிட்டு இருப்பா. பாரு பிரியா. பார்த்துட்டு தானே இருக்கேன். சரி பிரியா, நீயும் தப்பு பண்ணிட்ட, நானும் தப்பு பண்ணிட்டேன். அதனால ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். போதுமா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக பேசிக்கிட்டே என் பக்கத்துல வரீங்க? என் கோபம் தான். நான் சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒழுங்கா எங்க நின்னீங்களோ அங்கேயே நின்றுங்க. ஐயோ, இவ என்ன பக்கத்திலே விட மாட்டா போலயே. ஒரு தடவை ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன், அதுக்காக. நீங்க அடிச்சது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பாத்தீங்களோ, அப்பயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தத்துல நீ பேசுற பிரியா? என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். பிரியா, எனக்கு புரியல. நீ என்ன அர்த்தத்துல பேசுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்னது ஒரு மாதிரி தலையில சுத்துது? என்னாச்சு உனக்கு பிரியா? உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, பிரியா, இதுக்கப்புறம் உங்க கூட வேலை எனக்கு விருப்பம் இல்ல. யோசிச்சுதான் பேசுறியா? உன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு, எப்படி சொல்லலாம் என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்லன்னு? தலையில எப்படி சுத்துது? பிரியா, 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 என்னாச்சு இவளுக்கு? இசை, இசை, இங்க வா. மாமா, பேசி பேசி அக்காவை மயக்கம் போட வச்சிட்டீங்களா என்ன? இசை, விளையாடாம என்னன்னு பாரு இசை. என்ன பாக்குறது மாமா? டாக்டர் தானே, என்னன்னு பாரு இசை. மாமா, நான் சைக்காட்டிஸ்ட். அதனோட என்ன பாரு இசை, இதை பார்க்க முடியாதா? சரி, ஓகே இருங்க பாக்குறேன். பிரியா, பிரியா, என்ன தம்பி நீங்க மாசமா இருக்க பிள்ளைட்ட கவனமா இருக்க வேணாமா? ஐயோ, இவங்க வேற என்னன்னு சீக்கிரம் பாரு இசை. இருங்க பெரியமா, பாத்துட்டு தானே இருக்கேன். என்னாச்சு இசை? ஆமா, அக்கா பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது சொன்னாலா? ஆமா இசை, உங்க கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ மாமா, நான் அதை கேட்கல. ஏதாவது தலை சுத்தது கிருகிருன்னு வருதுன்னு சொன்னாலா? நீ அதை கேக்குறியா? இல்ல, வேற என்னத்த கேட்க போறேன்? சொல்லுங்க மாமா, ஏதாவது சொன்னாலா? சொன்ன இசை, தலையிலே கைய வச்சுக்கிட்டு தலை சுத்துறதுன்னு சொன்னா. என்ன இசை, ஏதாவது பிரச்சனையா? மாமா, அக்கா பிரெக்னண்டா இருக்கா. என்ன சொல்ற இசை? நீ சொல்றது உண்மை? நல்லா பாத்தியா இசை? மாமா, நான் நல்லா பாத்துட்டேன். இவ பிரெக்னண்டா தான் இருக்கா. அம்மா வேற போன ஃபுல் ரிங்க போகுது, எடுக்கறாங்களான்னு பாரு. எடுங்கம்மா, எடுங்க. பொண்ணுங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா, நீங்க போன் எடுக்க மாட்டேன்றீங்களே. என்னமா பண்றீங்க? என்ன இங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க போன் எடுக்கலாம்னு என்ன அர்த்தம்? அவ என்னடா டிஎன்ஏ அப்படி இப்படின்னு என்னென்னமா சொல்லிட்டு இருக்கா. எடுங்க. சொல்லடி ஷில்பா, எப்படி போகுது? என்ன சொல்றான் உன் புருஷன்? ஏம்மா, நீங்க வேற போன் எடுக்க எவ்வளவு நேரம்? என்னடி, என்னாச்சு? எதுக்காக இப்படி பயந்துட்டு பேசுற நீ? இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இந்த குழந்தைய வச்சு நம்ம கைக்கு இவளை கொண்டு வரலான்னு பார்த்தா இப்ப டிஎன்ஏ அப்படி இப்படின்னு என்னென்னமா பேசிட்டு இருக்காமா. என்னடி சொல்ற? டிஎன்ஏ? ஆமாமா, டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்க போயிருக்கா. அதை பத்தி என்கிட்ட ஏன் நீ சொல்லல? குழந்தைய எங்கேயாவது தூக்கிட்டு போறான்னு நான் நினைச்சேன். இப்படி எல்லாம் யோசிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க, பிளட் சாம்பிள் எடுக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காமா. அறிவு கட்டவளே. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க எதுக்கடி அனுப்புன? எங்கம்மா அனுப்புனேன்? அவன் டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்க போறான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன நினைச்சிட்டு இருந்தா மனசுல? குழந்தை எதுக்காக அவங்கிட்ட நீ தனியா கொடுத்து விட்ட? நான் எங்க கடைக்கும் எங்க ஏதாம தூக்கிட்டு போறான்னு நினைச்சேன். இவனால என்ன பண்ண முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா இவன் என்னடானா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க குழந்தைக்கு பிளட் எடுத்துட்டு வந்திருக்காமா. போச்சு எல்லாம் போச்சு. எல்லாம் வச்சுக்கிட்டு
எனக்கு இப்ப பெரிய பிரச்சனை. நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணுமா? ஆமாடி, எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் தான் வழி பண்ணணும்னு வேற சொல்லு. நான் மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். பயப்படாம ரெடி. நீ எதுக்கு மாட்ட போற? இப்ப என்னம்மா பண்றது? டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் நெகட்டிவ்னு வந்துருச்சு. அவ்வளவுதான், நான் போலீஸ் ஸ்டேஷன் தான். அப்புறம் நீ உன் பிள்ளைய பார்க்க கூட முடியாது. இப்படியெல்லாம் பேசாத சில்பா. நெகட்டிவா மட்டும் பேசிடாத. இது மட்டும் இல்ல, இத பத்தி நீ எதுவும் கண்டுக்கிறாத. எனக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுக்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா பயப்படாம இரு சில்பா. உனக்கு அம்மா நான் இருக்கேன். அதெல்லாம் சரிதான். இப்போ நான் என்ன பண்றது அத மட்டும் நீ சொல்லு. அவங்க என்ன சொல்றது, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என்ன சில்பா? அபியா? ஆமாமா, அபி ஆண்டி தான். அவ பக்கத்துல இருக்கும்போது தேவையில்லாம நீ ஏன் பயப்படுற சில்பா? நல்லா சொல்லு சுதா. உன் பொண்ணு ஆவுனா பயந்துட்டே இருக்கா. ஆண் போட்டு கொடுத்தவன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு சில்பா பயப்படுற? ஆண்டி கொஞ்சம் சைலண்டா பேசுங்க. யாராவது பார்த்தா என்ன நடக்கும்? என்ன மீறி எதுவும் நடக்க விட்டுருவனா என்ன? என்ன ஆண்டி எப்படி பயப்படாம இருக்க முடியும்? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நெகட்டிவ் தான் வரும். அப்புறம் எப்படி நம்ம போட்ட பிளான் ஒர்க் ஆகும்? என்ன உனக்கு பிரச்சனை? அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளட் சாம்பிள் கொடுத்திருக்கான், அவ்வளவுதானே? ஆமா ஆண்டி. பாரு ஷில்பா, அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? ஆண்டி நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தா எப்படி எல்லாம் பேசினான்னு. அப்படி இருக்கும்போது எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நீங்களும் சொல்லுங்க. பா ஷில்பா, அபி உன் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல, சரியா? இதுக்கு நான் கேரண்டி. சரிம்மா. அபிட்ட போன கூட தாங்க ஆண்டி. அம்மா உங்ககிட்ட தான் பேசணுமா. சொல்லு சுதா. உன் பொண்ணு என்ன இப்படி வளர்த்திருக்க? இப்படி பயந்துட்டு இருக்கா? அதுவும் நான் பக்கத்துல இருக்கும்போது. அப்படித்தான் அபி, நீ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கறணும். சரி சுதா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஏதோ டிஎன்ஏ அதுன்னு அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுக்காக உன் பொண்ணு கூட சேர்ந்து நான் இங்க வந்திருக்கேன்? நம்மளோட கேம இங்க ஆடினாதான் சரியா இருக்கும். என் பையன் எங்க வந்து சிக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ அங்கேயே வந்து சிக்கிட்டான். அவளே பிளே கேம் ஆடும்போது நான் ஆட மாட்டேனா? விட்ரி, நான் பாத்துக்கிறேன். சரி அபி. சரி சுதா, நான் போனை வைக்கிறேன். சரி அபி. அப்புறம் நான் நாளைக்கே வந்துருவேன் அபி. சரி சுதா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி அபி. இதுக்காக நீ இப்ப சுதாக்கு போன் போட்ட ஷில்பா? ஆண்டி நீங்களே பாத்தீங்கல்ல எப்படிலாம் பேசினா எப்படிலாம் மிரட்டினானு. டிஎன்ஏ டெஸ்ட் நெகட்டிவா வந்துச்சுன்னா மாட்ட போறது நான் தான். உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான், ஏன்னா நீங்க அவனோட அம்மா. அதனால எனக்கு தான் பிரச்சனை ஆண்டி. அம்மாவும் இப்ப ஊர்ல இருக்காங்க, உங்களையும் என்னால காட்டி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் பயந்து தானே ஆகணும். பாரு ஷில்பா, அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சு எல்லா வேலையும் பாப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். குழந்தைய தூக்கிக்கிட்டு போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு எங்க போறான்னு. ஆண்டி என்ன சொல்றீங்க? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அவன் டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்க போறான்னு? ஆமா ஷில்பா, எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி ஆண்டி? நான் பெத்த புள்ள, எங்க தட்டினா எங்க அடிக்கணும் எனக்கு தெரியும். அதனால அவன் என்னென்ன பண்ணுவானோ எனக்கு தெரியும். புரியல ஆண்டி? அவனோட டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஷில்பா. என்னோட நோக்கம் என்னன்னா, அவனை நான் இங்க இருந்து இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும். முக்கியமா அந்த மது கிட்ட இருந்து. எது நான் நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அதுவே நடந்துருச்சு. என் பிள்ளைய மயக்கி அவ காதல் வலையில சிக்க வச்சுட்டால. இதுக்குத்தான் நான் தலைப்பாடு அடிச்சுக்கிட்டே அந்த ஊருக்கு போக வேணான்னு கேட்க மாட்டேன்ட்டானே. இதுக்குத்தான் இப்ப அனுபவிக்கிறேன். கஷ்டப்படட்டும், கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் அவளை மறந்துட்டு நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். இந்த பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து என் பையனுக்கு நான் பொண்ணு எடுக்கணுமா? அதுவும் எனக்கு சுத்தமா ஆகாதவ குடும்பத்துல இருந்து. ஆண்டி அப்படி என்ன உங்களுக்கு இவங்க மேல கோபம்? அதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஷில்பா. பாரு, அவ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. புரியுதா? புரியுதா ஆண்டி? உன்னை பத்தி நிரூபிக்கணுன்றதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணா போவான். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த மதுவோட அப்பன் அவன் தகுதிக்கு என் பிள்ளைக்கு 3 நாள் டைம் கொடுக்கறானா? கொடுக்கட்டும். அதுவும் எனக்கு நல்லதுதான். 3 நாள்ல 1 நாள் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எப்படியும் டிஎன்ஏ டெஸ்ட்
பாசிட்டிவ் தான் வரும். நாளைக்கு 2வது நாள் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு நாள்ல அவ என்னத்தை நிரூபிச்சு காட்டுறான்னு நானும் பாக்குறேன். என்ன வச்சு இந்த காரியத்தை நான் சாதிச்சு காட்டுறேன் ஷில்பா. என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு துளி அளவு கூட ஒட்டக்கூடாது. இவ கெட்டக்கு இவளுக்கு என் பிள்ளை கேக்குது. இவளுக்கு என்ன தகுதி இருக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? என் பிள்ளைக்கு யார வேணா கல்யாணம் பண்ணி வைப்பனே தவிர இவளை என் குடும்பத்துல ஒரு வேலைக்காரியா கூட ஏத்துக்கிற மாட்டேன். பாரு ஷில்பா, நீ எனக்காக வந்த பொண்ணு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? அதனால நீ பயப்படாம இரு. சரி ஆண்டி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன் நான். டிஎன்ஏ டெஸ்ட் இது எப்படி நெகட்டிவ் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். ஆமா ஆண்டி, 3 நாள்ல நிரூபிக்கணும்னு எதுக்கு மதுவோட அப்பா டைம் கொடுத்தாரு? வேற எதுக்கு கொடுப்பாரு? இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த ஆளுக்கு ரோசா வந்துருச்சு. இதனால அந்த ஆளு பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. ஓ அப்படியா? அதுவும் நல்லதுதானே ஆண்டி? ஆமா, எனக்கு நல்லதுதான். எப்படியும் 3 நாள்ல வெற்றியால நிரூபிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் அப்பன் பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். ஆமா ஆண்டி, நீங்க சொல்றதும் சரிதான். அவளோட அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இதை விட்டா அவளுக்கு வேற வழியும் கிடையாது. இதுக்காகத்தான் 3 நாள் டைம் கொடுத்துருக்கான் அந்த ஆளு. இவே என்னடா டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு நம்ம கிட்டயே விளையாட்டு காட்டுறான். வெற்றுவனா இந்த அபிநயா? டேய் வெற்றி, நான் உன்னோட அம்மாடா. என்ன மீறி உன்னால எவ்வளவு களத்திலையும் தாடி கட்ட முடியாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.